ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், பிரசனத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 372வது பாடல் பெரிய சாங் புக்கில், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கை தட்டி பாடுவோமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, நீதிமான்கள் சபைகள், நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஓ, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர்
படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஓ அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தோல்வி இல்லை? அவரை துதிக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். துதிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார், ஆற்றலா இருக்கிறார், பலனா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு பலனா இருக்கும் பொழுது, அரணா இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடும் பொழுதெல்லாம் தப்புவிக்க ஓடோடி வருகிறவர், விடுவிக்க வருகிறவர். அல்லேலூயா. அவர் கூப்பிடுறீங்களா? வந்திருக்கிறாரா உங்களை தப்புவிக்க? நிச்சயமாய் வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் விடுவிக்கிறவர், வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவரால் பிறந்தவர்கள் வெற்றி பெறுகிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்க ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். நம்ம தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. பிசாசு அவன் தோற்று போனவன். அவனுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்விதான். முடிவில் தோல்வியாக தான் முடியும். சொல்லுங்க ஆமென். கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் அவனை அலோவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதான் கேட்குறாரு, ஆண்டவரே எங்களை ஏன் துன்பப்படுத்த வந்தீங்க அப்படின்னு சொல்லி பிசாசு ஆண்டவர் படகுலேருந்து இறங்கினோடனே ஓடி வந்து காலில் விழுந்து கெஞ்சுறான். அப்போ கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் சொல்லுங்கள், முடிவிலே ஆமென் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கள் ஆமென். நல்ல உறுதியாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து போட. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றி நாளில் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. பாடுகிறவர் வாழ்க்கையில, துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில அல்லேலூயா.
விசுவாசத்துடைய வாழ்க்கையில, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஓ அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. நல்ல ஜோர ஒரு கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் அவனை அனுபவிச்சிருக்கிறாருன்னு. ஆமென். அப்படிதான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உயிரே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தூக்கியும் போட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்னது? எங்களை தப்புவிக்க வல்லவர். சொல்லுங்க ஆமென். அவர் என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு வேளை தப்புவிக்காமல் போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்றாங்க. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சித்தம் செஞ்சு மரித்தோம், கர்த்தருக்காக மரித்தோன்றதுல மிகுந்த சந்தோஷம் அடைந்துக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தார், அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டேன், அப்படிலாம் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன். காரணம் என் ஜனங்கள் ஒருபோதும், நல்லா சொல்லுங்க சத்தமா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அங்கே 4வது நபரை இறங்கி வந்து அவங்கள விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தானியுடைய வாழ்க்கையில் அப்படி தானே, சிங்க கேபியில் போடாமலே ஆண்டவர் தப்பிச்சாரா? இல்லை, போட்டாங்க. இரவு முழுவதும் அங்கே தான் கடந்தார். ஆனால் அதிகாலையில் அல்லேலூயா ராஜா ஓடி வர்றாரு. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா அவர் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சேர்ந்து இன்னொரு பாடலை பாட போகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரை. 130வது பாடல் ஆராதனை கேட்கல. ஜீசஸ் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. சொல்லுங்க நல்லவர்னு சொல்லுங்க. நாம் இடைவிடாமல், அவர் மாறுவதே இல்லை, ஆராதிக்கும் தேவன் என்று மாறாதவர். அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் அதிகாரம் சகல அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம்
ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. பாடுவோம். யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். சொல்லுவோம். உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, உள்ளது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேல் அவருடைய கிருபை உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம், சிங்காசனம் அமர்ந்திடும் இயேசுவே, நினைப்பதை செய்பவரே. சிங்காசனம் அமர்ந்திடும் இயேசுவே, நினைப்பதை செய்பவரே. உம்மை தடுப்பவர், உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. அவர் செயல்களை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஓ சொல்லுங்க. உம்மை தடுப்பவர், உம்மை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செயல் நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர். தவறாமல் காப்பவர். அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் கைத்தடி பாடி ஆராதிக்கும் நல்லவர்னு சொல்லுவோம். நல்லவரே. சிங்க கெபில போட்டாலும் சொல்லுங்க நல்லவர். நாம் இடைவிடாமல் எரிகிற அக்கினி சூளையில போட்டிருந்தாலும் சொல்லுங்க அவர் நல்லவர். தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் அவர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்குதான். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தப்புவிக்க வருவார். பறந்து காக்கிற பட்சியை போல ஆமென். அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர், அடைக்கலமாக இருக்கிறவர், கோட்டையாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வெற்றியின் தேவன். ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. எத்தனையோ ராஜாக்கள் யோசுவாவில் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த அந்த கானானுக்குள்ளே வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20க்கு அதிகமான ராஜாக்களை அவங்க மேற்கொண்டு தான் அந்த சுதந்திரத்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அத்தனை யுத்தத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றி தந்தார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெற்றியின் தேவன், வெற்றி தருகிற தேவன். ஆமென். தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன். அவரை மகிமைப்படுத்தி, அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம் இந்த கால வேளையில். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை மகிழ்வுடன் துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் காலை வேளையில் கர்த்தரை மகிழ்ச்சியோடு
அவன் நன்றின்னு சொல்லி நல்லவன் சொல்லி துதித்து பாருங்க, உயர்த்தி பாருங்க. ஆண்டவருடைய பிரசனம் நம்மை நிரப்பும், ஆண்டவருடைய பிரசனம் நம்மை வழி நடத்தும். சேர்ந்து பாடும் 442வது பாடல் பெரிய சாங் புக்கில், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கைகளை தட்டி உற்சாகம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. சொல்லலாமா? உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உலகாயாவுமே பாரில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவர், சிறந்தவர், தொழுகைக்குரியவர் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். பாதம் பணிந்து கொண்டு கழுவிய நீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். சொல்லு, அவருக்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உற்சாகமா கையில தட்டி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. இதுவரைக்கும் அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென். எனக்கு நீர் எப்பொழுதுமே நல்லவர் தான்ப்பா. நல்லவரே நீர் ஒரு நாளும் மாறுவதில்லை. சொல்லி தொழுது பாடுவோம். நல்லவரே
வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே அவர் மட்டும்தான், அவர் ஒருவர் தான் சிறந்தவர். தொழுதிடுவோம். முழங்கால் படிட்டு மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்ச்சியோடு துதித்து பாருங்களேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனைக்குரியவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தாழ்த்தி அவர் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சோர்ந்து போகாம சொல்லுங்க, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவரே மகிமைக்கு பாத்திரர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். சொல்லுங்க, இருதயத்திலிருந்து நல்லவர் நல்லவர்னு சொல்லுங்க, நல்லவர்னு சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுவோம், ருசித்தவர்களாய் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் மாறுவதே இல்லை, அவர் மாறுவதே இல்லை. அவர் எப்பொழுதுமே நல்லவர், அவர் என்றைக்குமே நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக கர்த்தர் அவரே. நன்மை செய்கிறவராகவே சிந்தித்திருந்தார். ஆமென். நன்மை செய்கிறவராகவே சிந்தித்திருந்தார். ஆமென். நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்கிற கர்த்தர் படிக்கிறபடினால அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லவர் தான், நீங்க எப்பொழுதும் நல்லவர் தான். அல்லேலூயா. நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆமென் விடுதலையோடு கூட ஆய்களை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து ஆமென் இதயத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சர்வ வல்லவரே, நன்மை செய்கிறவரே, விடுவிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, அற்புதரே, அடைக்கலமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சூழ்நிலைகளை மறந்து கர்த்தரை மாத்திரம் நினைத்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் நடத்தின விதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின கிருபைகளை, அவர் ரட்சித்ததை, அவர் போஷித்ததை, ஆமென், தப்புவித்ததை, உடுத்துவித்ததை, தாங்கினதை, ஏந்தினதை, சுமந்ததை நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ராஜா, இதுவரை நடத்தினதற்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காய் நன்றி, கிருபையாய் நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. மஹதுராசி அந்தரபா ரிஷியா கரபலப ஹதரதரபரதனதி அந்தரபா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, அவரிடத்தில் மீட்பு உண்டு, அவரிடத்தில் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்தில் கிருபை உண்டு, அவரிடத்தில் தயவு உண்டு. ஆமென்.
ஹalleluya. பதில் உண்டு. அவரிடத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ரதரப சந்தரஹுரஹுது ரபரியா தரதியா கரபலந்தரர. ஷேஹந்தரதரபனந்தரோ பரதிதியாந்தரே தியா கரபலபரப. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஓ இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எத்தனை பேர் சொல்றோம் நல்லவர் சொல்லி பாடி. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் வாயிலும் பாடட்டும். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தாக்கத்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்துருவின் கோட்டைகளை, எரிகோ கோட்டைகளை தகர்த்தாரே, அகற்றிட உதவி செய்வார். அவரே வல்லமையுள்ளவர். சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கைகளை கட்டி இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், உயர்த்த வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர், நிரப்ப வல்லவர், பலப்படுத்த வல்லவர், போஷிக்க வல்லவர், முடித்துவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாள் விலக மாட்டார், ஒரு நாள் மறக்குவதில்லை என்று சொன்னாரே. இரபாலா சந்தனதரா. ஓ இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் இரவு பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் இடைவிடா சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர் கர்த்தர். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு பாடி, ஓ விசுவாசத்தோடு பாடி மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்தி ஆராதிப்போம். ஓ நீர் என்னோடு பயப்படேன், பயண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன். இயேசு என்னோடு இருக்கும்போது சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்வேன், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஓ
அத்தி மரம் திருவிழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆமென், மந்தைகளே முதலற்று போனாலும், நீர் என்னோடு கர்த்தருக்குள் ஆமென் திடப்படுத்திக் கொள்வேன், மகிழ்ந்திருப்பேன். இயேசு என்னோடு இருக்கும்போது நீர் என்னோடு இருக்கும்போது அல்லேலூயா ஆனந்தமே பாடுகிறவர்களுக்கு துதிக்கிறவர்களுக்கு ஆமென். அல்லேலூயா பாடுங்களேன், வெற்றி வரும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ரசன நிரப்பும், மகிமை நிரப்பும் ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, ஜெபிப்பேன் 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 ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். கிடைக்கும் வரைக்கும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆமென், சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஓ ரபா ஹக்கரதலா சக்கரவலலா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கைகளை தட்டி நன்றி சொல்லி ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆமென், என்னை விட்டு விலகாதவரை, என்னை கைவிடாதவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி இருப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் அவர் நல்லவர். அவர் என்னை மறப்பதே இல்லை, அவர் என்னை மறந்ததே இல்லை. இதுவே அனுபவம். இதுதான் தாவீதுக்கு உதவி செய்தது. எதிர்ப்பின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, கோலியாத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில இந்த அனுபவம் தான் அவருக்கு உதவியா இருந்தது. என்ன அனுபவம் அது? ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. ஆமென், அவைகளை நான் கிழித்து போட்டேன், கர்த்தருடைய பலத்தினால் அவைகளை மேற்கொண்டேன். ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலிருந்தும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென், இதிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவர், எனக்கு வெற்றி தர வல்லவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினானே. கால வேளையில் எத்தனை முறை நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனை முறை நமக்கு உத்தாசை அனுப்பி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களா, அந்த தேவன் மேல பற்று உள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தேராரு மனந்தராரி ஹதுரரரபரர. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி நன்றி, இடைவிடாத
நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே சபையா சொல்லுங்க எல்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே எல்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே என்னை நீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைப்பார் தீரே நன்றி கணக்கில் வைத்து பதில் செய்வார் என்னை நீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இடையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே பழைய ஏற்பாடு பக்கம் 751. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இலட்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
தகப்பன் நீரே, கண்மணி போல் காத்த தெய்வம் நீரே, காருண்யத்தால் மறைத்து வைத்தவர் நீரே. மரண பள்ளத்தாக்கிலும் நான் கடந்து வந்த போதிலும் பயமில்லாமல் பாதுகாத்தவர் நீரே. மரண பள்ளத்தாக்கிலும் நான் கடந்து வந்த போதிலும் பயமில்லாமல் பாதுகாத்தவர் நீரே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. பாதம் கல்லில் இடரிடாமலே தூதர்களால் ஏந்திக் கொண்டீரே. பாதம் கல்லில் இடராமலே தூதர்களால் ஏந்திக் கொண்டீரே. நேசித்து என்னை போஷித்து வழி நடத்தி வந்ததா பாசத்தோடு துதித்திடுவே. நேசித்து என்னை போஷித்து வழி நடத்தி வந்ததாலே பாசத்தோடு துதித்திடுவே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. தாயை போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போல சுமந்த தகப்பன் நீரே. தாயை போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போல சுமந்த தகப்பன் நீரே. பிள்ளை என்ற அதிகாரத்தால் இல்லை என்று சொல்லிடா அள்ளி தந்து வாழ வைத்தவர் நீரே. பிள்ளை என்ற அதிகாரத்தால் இல்லை என்று சொல்லிடாமல் அள்ளி தந்து வாழ வைத்தவர் நீரே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை. கைத்தட்டி பாடலாமே. கிருபை தந்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. அன்றைய வார்த்தைக்கு நேராக கண் செல்லலாம். தியானத்துக்கு எந்த ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம்? அந்த மைக்கு கொடுங்க. ஓகே. தியானத்துக்கு என்ற ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஏனென்றால் மைக்ல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னொரு தடவை வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீர் பேசுகிற தேவன். ஆண்டவரே, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை நீர் ஆண்டவரே பொருட்படுத்துவதில்லை. திறந்த இருதயத்தோடு, கேட்கிற செவியோடு, வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் மத்தியில் நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால வேளையில் ஒவ்வொருவரும் இருதயத்தை திறந்து கொடுத்து, செவியை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக, கேட்கும் பொழுதே உணர்வடையத்தக்கதாக, கேட்கும் பொழுதே பலப்படத்தக்கதாக, கேட்கும் பொழுதே அந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் கடந்து செல்ல, வந்தவனமாய் திரும்பி போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தில் நம்ம சிந்திக்கிறதான தியானத்துக்கு என்று நம்ம எடுத்திருக்கிறதான வசனம் என்ன என்று சொன்னால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான் என்று தான் நம்ம சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு காதுள்ளவன், வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சை உள்ளவன், ஹல்லேலூயா, விருப்பம் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை உள்ளே போய் என்ன பண்ணும்? மாற்றத்தை உண்டு பண்ணும், அற்புதத்தை கிரியை செய்யும், அவருடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் உண்டாகும் என்பது தான் என்னுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்பில் தான் நம்ம சிந்திக்கிறோம்.
சற்று வித்தியாசமான வேற ஒரு கோணத்தில் நம்ம சிந்திக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தியானத்துக்கென்று இந்த வாசித்த இந்த வேத பகுதி இப்படியாக சொல்கிறது, ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். மூன்று விதமான என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் சொல்லலாமா, 3 விதமான முறை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக சொல்லுகிறார், இந்த வசனத்தை ஏன் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். என்று சொன்னால், இந்த அதிகாரத்தின் முதல்ல சீஷர்கள் வந்து தங்களிடத்தில் இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் என்ன பண்ணார்? யோவான் ஸ்நானகன் தங்களுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு. அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னா தெரியும். எங்களுக்கும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிப்பதற்கு சொல்லித்தரணும். முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவர் ஒரு இடத்தில் வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். போதும், இதுதான் அதனுடைய பின்னணியும். சீஷர்கள் வந்து ஆண்டவர் இடத்துல, இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்? அவங்க சீஷர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு சொல்லித்தரணும்னு சொன்னோடனே தான் இப்போ சுவிட்ச் ஆன், டேப் ஆன் பண்ணால் சொல்கிற மாதிரி பரமண்டல ஜெபத்தை நீங்கள் எல்லாம் சொல்லிடுவீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பரமண்டல ஜெபம்? கையை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் காட். உண்மையிலுமே சந்தோஷம்தான். இப்போ சொல்லுவீங்களா பார்க்காம? அது படித்திருக்க வேண்டும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு மாதிரி ப்ரேயர். இட்ஸ் மாடல் ப்ரேயரை கண்டிப்பாக அதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எப்பொழுதுமே அதை சொல்லலாம். அல்லேலூயா. ராகம் போட்டு அர்த்தம் தெரியாமல் சொல்கிறதுக்காக சொல்லும்படி அப்படி சொல்லக்கூடாது. அதை சரியாக அதை உணர்ந்து அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, உண்மையாலுமே அதை அப்படி கடைப்பிடிக்கிறோமா, அப்படி கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோமான்னு சொல்லி நம்ம அதை நினச்சி சொன்னோன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஜெபம் நமக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. அதில் ரொம்ப ஆழமான வசனங்கள்லாம் அதில் இருக்குது. நம்ம சேர்ந்து ஒரு தடவை வாசிச்சுட்டு அதை வாசிடலாமா? அல்லேலூயா. 2வது வசனத்துலேருந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம் அந்த ஜெபத்தை. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தெந்தும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை மனப்பாடம் செய்யுங்க. இந்த வசனங்கள் 2, 3, 4 3 வசனத்தில் அந்த ஆண்டவர் சொன்ன ஜெபம் இருக்கிறது. அதை தெரியாதவங்க நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் மனப்பாடம் செய்யும்படியாக கேட்குறேன். இந்த கேட்டவுடனே ஆண்டவர் இப்படி ஒரு மாடல் ப்ரேயரை சொல்லி கொடுத்துட்டு, ஆமென், 5வது வசனம் இப்படியாக சொல்லுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அதோட முடிக்கல. இந்த மாதிரி ஜெபத்தை சொல்லி முடிச்சுட்டு, இதுதான்ப்பா, இப்படி தான்ப்பா ஜெபிக்கணும், இதுதான் ஜெபம் என்று சொல்லி அவர் அதோடு முடிக்கவில்லை. 5வது வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஓகே, நம்ம இந்த மாதத்தில் நம்ம எப்படி என்ன மாதமாக எடுத்திருக்கிறோம்னு சொன்னால், மந்த் ஆஃப் பேரபிள்ஸ், ஓமைகளின் மாதமாக நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஓமைகளால், கேட்கறதுக்கு காதுகுள்ளவர்களுக்கு ஓமைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஓமைகள்லேருந்து சத்தியங்களை, அதுலேருந்து ஆண்டவர் சொல்ல எந்த ரகசியங்களை, வெளிப்பாடுகளை நம்ம இந்த மாதத்தில் சிந்திக்கிறோம். அப்படியாக ஜெபத்துக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு ஒரு ஓமையை சொல்கிறாரு. அதுதான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். என்ன அந்த ஓமை? உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். போதும். இது ஒரு ஓமை.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு கற்பனையாக ஒரு கதையை சொல்கிறாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. ஸோ இது ஒரு ஊமை. நம்ம இன்னொரு ஊமையை கூட வாசிச்சிடலாம். இதில் நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு. பக்கத்து வீடு எவ்வளோ தூரம்னு தெரியல, ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு. அப்படி அந்த நபர் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு கெஸ்ட்டு வரும் பொழுது அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார், ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கிறார். எல்லாமே நம்ம மட்டும்தானே இருக்கிறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டார். திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்த பிறகு அன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா, ஐயோ சொல்லாமலாம் வந்துட்டா ரொம்ப தடுமாறும். அப்போ தான் ஐயோ இதுவும் இல்லை, அது இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவோம்ல. கிட்டத்தட்ட இந்த நபரும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எதுவுமே இல்லாமல் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிநேகிதன் இடத்துல போகிறார். பாதி ராத்திரியில் போய் என்ன பண்ணுறாரு, வீட்டை கதவை தட்டி என்ன பண்ணுறாரு, அவர் இடத்துல கேட்குறாரு. என்ன கேட்குறாரு வாசிங்க. வீட்டுக்குள் இருக்கிற இல்லை முந்தின வசனம். என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும். 3 அப்பத்தை எனக்கு என்ன பண்ணணும், கடனாக தரணும் என்று அவன்கிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமென். இரவு நேரம், பாதி ராத்திரின்னு சொல்லுதுல, அப்போ என்னது, கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அவங்க டைம் படி அவங்களாம் 6 மணிலேருந்தே ஈவினிங் கணக்கு வந்துடுறாங்க. ஸோ 12 மணிலேருந்து 10 to 12 மணி பாதி இரவில் போயிட்டு கெஸ்ட்டு வந்தோடனே வீட்டில் அவங்க கொடுக்கறதுக்கு, அவங்க முன்னாடி வைக்கிறதுக்கு விருந்தவங்கள ரொம்ப சிறந்தவங்க யூதர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வழி பிரயாணமாக வர எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் தமிழர்களும் அதுக்கு சற்றும் குறைந்தவர்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடிலாம் திண்ணைன்னு ஒரு பகுதி இருக்கும் வீட்டில். போகிறவங்க யார் வேணாலும் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், யார் வேணாலும் அங்கே வந்து உட்காரலாம், தண்ணி கேட்டால் வாங்கி குடிக்கலாம், கஞ்சி இருந்தால் கொடுக்கலாம், வேறு எது இந்த பானம் இருந்தால் கொடுத்தாலும் கேட்டாலும் கிடைக்கும். அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. யாரும் வந்துட போறாங்க, கிரில்லை போட்டு வெளியிலே ஒரு பெரிய கிரில்லை போட்டுருவோம். அதை தாண்டி ஒருவரும் உள்ளே வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் திண்ணை இருக்கும், யார் வேணாலும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், தண்ணி வாங்கி குடிக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. யூதர்களும் அப்படிதான். பாருங்க, ஆபிரகாம் உட்காந்துருக்காரு, 3 பேர் வரதை பார்த்தோன்னே, ஐயா வாங்க எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாவு போடு கண்ணுக்குட்டி அடின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உடனே சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களை போச்சுட்டு அனுப்புகிறாங்க. எம்மாவு சீஷர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏசு என்ன பண்ணுறாரு, வழி பிரயாணமாக வரும் பொழுது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னொடனே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, நீங்கள் தங்கிட்டு போகலாமே, தங்கி இலைப்பாரிட்டு நல்லா சாப்பிட்டு போகலாமே. இன்னொரு நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது இப்போ மோசே வந்து வனாந்தரத்துக்கு ஓடி வந்த பிறகு தண்ணி கொடுத்து அவங்க மகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த லேடிஸ் எல்லாம். அவங்க எத்தனை கேட்பாரு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வட்டீங்க, எங்களுக்கு ஒரு எகிப்தியன் உதவி செய்யணும், அவனை வர சொல்லி வீட்டுக்கு தங்கிட்டு போவார், அவர் சாப்பிட்டு போவார். அது அவங்களுடைய விருந்தவங்கள் இருந்தது, அவங்களுடைய வழக்கமாக இருந்தது, அவங்களுக்கு அது வழக்கமாக இருந்தது. ஆகவே ஒருத்தர் தைரியமாகவும் போகலாம், எப்பனாலும் போனாலும் அவங்க வரவேற்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த நபருடைய வீட்லேயும் அன்னைக்கு பார்த்து ஒன்றுமே இல்லை கெஸ்ட் வந்தப்போ கொடுக்கறதுக்கு. ஆனாலும் எனக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொல்லிடாம அனுப்பிடாம, எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் இடத்துல போய் என்ன பண்ணலாம், கேட்கலாம், அவன் என்ன பண்ணுவான், நிச்சயமா நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவன் நல்லது தன்னுடைய ஸ்நேகிதன் இடத்துல போய் இந்த சிச்சுவேஷன்லாம் சொல்லி அவன் கேட்குறான். வீட்டுக்குள்ளேருந்து வந்த பதில் என்ன, 7வது வசனம். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி அழிச்சு, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். ஓகே, இவன் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்குதா? ஒரு தவறுமே இல்லை. ஏன்னா பாதி ராத்திரியில் வந்து கதவு தட்டுற எனக்கு என்ன பண்ணாச்சு, நான் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னோட கூட படுத்திருக்கிறாங்க, பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டு போட்ட, கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலும், கொஞ்சம் சவுண்டு கேட்டாலும் பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, தர முடியாது, உனக்கு எந்திரிச்சு கொடுக்க முடியாது. அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது, ஆனால் அவனுடைய சூழ்நிலை என்ன, எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நமக்கும் இப்படிலாம் நிறைய நடந்திருக்கும். நீங்கள் போய் கேட்டு உங்களுக்கு இப்படிலாம் பதில் வந்திருக்கும், இல்லை நீங்கள் இப்படிலாம் பதில் சொன்ன இடத்துலையும் எந்திருக்கீங்களா? இதை படிக்கும்போது உங்களுக்கு அப்படி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா, நினைவுக்கு வருதா? எனக்கெல்லாம் நிறையாவே நடந்திருக்கு.
சிலரா பாதி ராத்திரில இல்லை ஒரு இரவுக்கு 10 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுது இப்படிலாம் ரிப்ளை கேட்டிருக்கேன். கேட்டை பூட்டிட்டோம், கதவை பூட்டிட்டோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற செய்திகள்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ அது நியாயமான பதில் தான், நியாயமான காரணம் தான். ஒரு முறை வாக்குத்தத்த செய்தியை ரெக்கார்ட் எடுக்கணும். அப்போ பாஸ்டர்கிட்ட நீங்கள் ரெடி ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க பஸ் நான் வரேன்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் ஃபோனே வரல. நான் நெருக்கி ஒரு 10 மணி இருக்கும் ஃபோன் பண்ணி பஸ் ரெடி ஆகிட்டீங்களா, எடுக்க வரலாமா அப்படின்னே, ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டே இருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டிகிட்ட ஒரு ஃபோனை வாங்கி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒருத்தர் வரக்கூடாது, நான் லைட் ஆஃப் பண்ண போகிறேன், கதை பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே கூடாதுன்ட்டாங்க. வாக்குத்தத்த மாதிரி நீனே ஏதாவது பண்ணிடு, அதெல்லாம் யாரும் வரக்கூடாது. ஏன்னா அது இரவு 10 மணிக்கு மேலே என்ன வேலை எடுக்கிறதுக்கு, அதுக்கு போய் லைட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறது, அது கதவை பூட்டுற டைமு, லைட்டு ஆஃப் பண்ணுற டைமு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லிட்டாங்க. அக்காவுக்குலாம் இந்த மாதிரி நிறைய அனுபவம் உண்டு, இருக்கிறாங்க. அவங்க அன்றைய நேரத்தில் லேட்டாக வர்றது உண்டு. அப்போ இதே பதில் தான் அவங்களுக்கும். ஒரு முறை இன்னொரு முறை பொருள் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் அதுவும் சாட்டர்டே நைட்டு தான், நாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் விமல் கையில் கொடுத்து, விமல் போய் கொடுத்துரு அப்படின்ட்டு அவனுக்கு என்ன ஏபிசியே தெரியாது. அவன் போய் ஆண்டின்னு இருக்கான். அவன் அங்கேருந்து எத்தனை மணிக்கு வந்திருக்காரு, திறக்கவே அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா கதை பூட்டி ஆயிடுச்சு, மணி என்ன 10 மணி, அதுக்கு மேலே வருதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்நேகிதத்துல போய் கேட்குறான், எப்பா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல, கெஸ்ட் வந்துட்டாப்புல, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, 3 அப்பத்தை என்ன பண்ணு, கடனா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஸ்நேகிதன் சொல்கிறான், நியாயமான காரணம் தான். அவன் சொல்கிறான், இல்லை என்னால் இப்போ தொந்தரவு பண்ணாத, இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் அவனுடைய சூழ்நிலை. ஆனால் இன்னும் ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த கண் ஊமை இப்படியே சொல்லி முடிக்கிறாரு, எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் அந்த ஊமை எப்படி முடிக்கிறாரு, அவன் ஃப்ரெண்டுன்றனால ஃப்ரெண்டு கேட்குறானேன்னு சொல்லி அவன் எந்திரிச்சு கொடுக்கலனாலும் இவ்வளோ நேரமாக வந்து கேட்குறானே, இவ்வளோ சொல்லி திருப்பி கேட்குறானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா எந்திரிச்சு அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இந்த இதுலேருந்து நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆமென் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கீப் ஆன் நாக்கிங் அப்படின்னா தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறான். நீ போப்பா முடியாதுப்பான்னு சொன்ன பிறகும் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நீ வருவல என்கிட்ட ஏதாவது கேட்டு அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கிட்டு போயிடுவோம், கோச்சிக்கிட்டு போயிடுவோம். ஆனால் இவனும் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறான் வாசல்கிட்ட. நண்பா கொஞ்சம் கதவை தர, ஸ்நேகிதனே கதவை தர, கொஞ்சம் எனக்கு ஒரு 3 அப்பத்தை மட்டும் கொடுத்தா போதும், கெஸ்ட் வந்திருக்காங்க, உண்டை வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. கேட்கிறவனுடைய அவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவனுடைய அந்த என்ன சொல்றது, அவனுடைய அந்த தொடர்ந்து கேட்கிறதான வருந்தி கேட்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக அவனால தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சான், போடா சரின்னு சொல்லி எந்திரிச்சான். அவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது எதற்காக நோமே சொன்னாரு, ஜெபிக்கிறது கற்றுக் கொடுங்கன்னு சீஷர்கள் கேட்டதுக்காக சொல்லி தராரு. அப்ப ஜபத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கணும். ஆமென் ஆமென். வருந்தி தட்டிக்கொண்டே இருக்கணும், விடாம தட்டிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஜபத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. நியாயமான காரணங்கள் அப்படி இருக்கலாம், கிடைக்காததுக்கு நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நாம் கேட்கும் பொழுது, ஆமென் வருந்தி கேட்கும் பொழுது, விடாமல் தொடர்ந்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம தியானிச்சோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் அங்க ஒரு ஊமை சொல்லும் பொழுது ஒரு விதவை குறித்து சொல்றாரு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சான், தொடர்ந்து போய் அந்த ராஜாவை, அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செஞ்சுட்டே இருந்துச்சு, அலட்டிக்கிட்டே. அதனால இந்த அம்மா என்ன அலட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, அல்லேலூயா. அப்ப அநீதியுள்ள நியாயாதிபதி அப்படி செய்வான்னு சொன்னா, அவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல செய்வேன், சீக்கிரம் செய்வேன்னு சொல்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப
ஆமென். நம்ம இன்னைக்கு நம்முடைய தேவையை உணர்ந்துருக்கிறோமா? அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு தேவையானது 3 அப்பம். இன்னைக்கு நம்ம 19 ரூபா கேட்டுட்டு இருக்கிறோம், 19 ரூபா ஜெபித்துட்டு இருக்கிறோம். அவன் தலைமையை உணர்ந்து சரியா என்ன வேணுமோ, அவன் என்ன சூழ்நிலையோ அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் நம்ம இடத்துல இருந்து சரியான ஜெபம். அவன் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லைன்ற சூழ்நிலை உணர்ந்து கொள்றான். அவன் தேவையானது 3 அப்பம் என்பதை அவன் புரிந்து கொண்டவனாய் கதவை தட்டி கேட்கிறான். அல்லேலூயா. அவன் ஏதாவது கொடுன்னு சொல்லியிருந்தா, அப்படியே ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருந்தா எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கலாம். அவன் 3 அப்பத்தை கொடுத்தோடனே அன்னைக்கு அவங்க சாப்பிட்டு எடுத்து வைக்கிறப்போ 3 அப்பம் இருந்திருக்கும். சரி மீதி பரவாயில்லன்னு எடுத்து வச்சுட்டு படுத்துருப்பாங்க. 3 அப்பத்தை கொடுன்னு கேட்டவுடனே அவனுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். நம்ம எடுத்து வச்சோமே, அதுக்கு மேல அவனால தூங்குறதுக்கு முடியல. இருக்குது ஆனா கொடுக்காம இருக்கிறதா? அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமே வந்திருக்கு. எவ்வளவு நேரம் வருந்தி கேட்கிறான்னு சொல்லி எழும்பி சொல்லலாமா? அப்ப நம்ம நிலைமையை அறிந்து நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவன் அதில் தொடர்ந்து தட்டி கொண்டே இருப்போம் என்றால் ஜபத்தில் அவன் வருந்தி தட்டுவோம், விடாம தட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு நாள் திறக்கப்படும். அவன் சொல்லலாமா? நிச்சயமாகவே வழிகள் திறக்கும். அவன் நிச்சயமாகவே பதில் உண்டாகும். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ஜபத்துக்கு பதில் உண்டாகும். விசுவாசிக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு திறந்துதா கதவு? திறந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சகோதரன் சிநேகிதன்றதுக்காக திறக்கல, இவ்வளவு நேரமா தட்டுறானே. அப்ப ஆண்டவர் மனதிற்கும் உள்ளவன் சொல்லுங்க. ஆமென். அவருக்கு ஆமென். அல்லேலூயா. அவர் கடினமானவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவன் அல்லேலூயா. நம்ம உணர்ந்து சரியானதை ஜெபித்து ஜெபத்துல கேட்போம்னு சொன்னான். அவன் எதையாகிலும் ஒரு சித்தத்துக்கு உட்பட்டு கேட்போம் என்று சொன்னால் அவருக்கு அவன் பதில் செய்கிறவராய் இருக்கிறான். சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவேதான் அவன் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அந்த இடத்துல 9வது வசனத்துல கூட ஆண்டவர் முன்னாடி சொல்றாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொல்லுங்க ஆமென். நம்ம இன்னைக்கு ஜபத்துல போய் ஜபத்தோடைய ஒரு 3 விதமான ஆக்ஷன்ஸ் தான் அது. அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் தட்டுறது. எப்படி நமக்கு திறக்கிறதுக்காக தட்டுறோமோ, ஒருத்தவங்க வீட்டை திறக்கணும், ஒருத்தவங்க கதவை திறக்கணும், காலிங் பெல் அடிக்கிறோமோ, ஒருத்தவங்க போனை எடுக்கணும்னு பேசணும்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி உங்களிடத்துல அவங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும். எடுக்கிற வரைக்கும் ஃபோன் பண்ணுவாங்க சிலர்லாம். ஒரு தடவை எடுக்கலைன்னா விட மாட்டாங்க. ஒரு 10 தடவை அடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு நிறைய திருப்தியே வரும். 11வது தடவையும் வேண்டாம் இருப்பாதான் வச்சிருப்பாங்க. ஒழிஞ்சு காலிலே சரி அவங்க ஏதோ வேலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. சிலர்லாம் அப்படி 15 தடவை அடிக்கிறது அப்படிலாம் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான நேரத்தில் அப்படி வந்துடும். கட் பண்ணாலும் திரும்பி அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது இவங்க போனை எடுக்கணும், எப்படியாவது இவங்கள்ட்ட இந்த தகவலை சொல்லணும், எப்படியாவது இவங்கள்ட்ட இதை கேட்டுடணும், அந்த பக்கத்தில் என்ன சண்டை நடந்துச்சுன்னு கேட்காம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி போன் அடிச்சு கேட்டாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அதை தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஜப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வேணும்னு நினைக்கிறத, நமக்கு தேவைன்னு நினைக்கிறத தொடர்ந்து நம்ம ஆண்டவரத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? போய் தட்டிக்கொண்டே இருக்கிறோம். திறக்கிற வரைக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் தட்டிக்கொண்டே நிற்கிறோமா? இல்லை 2 தடவை தட்டிட்டு திறக்கலன்னு போயிடுறோமா? இல்லை சும்மா இருந்துடுறோமா? போய் நம்மளும் படுத்துடுறோமா? இந்த வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்ப்போம். அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே அவன் ஜபத்துல தேவனிடத்துல போய் தொடர்ந்து அவன் அல்லேலூயா நிலைமையை உணர்ந்து தேவையை அறிந்து ஆண்டவரிடத்துல நாம் தொடர்ந்து கேட்போம் என்று சொன்னார். அவன் தட்டுகிறவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நாள் கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவன் ஜபத்திலே போய் ஆண்டவரிடத்துல நாம் தொடர்ந்து தட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேடுகிறவன் என்ன பண்றான்னா கண்டடைகிறான். அல்லேலூயா. அவன் 9வது வசனம் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அவன் 3 இதுல முதல்ல என்ன பார்த்தோம்? தட்டுகிறது. அல்லேலூயா. எப்படி தட்டுகிறது? வருந்தி தட்டுகிறவனாய், விடாம தட்டுகிறவர்களாய் ஜபத்திலே நாம் காணப்படும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் உள்ளவன் எவனோ நம்ம சிந்திக்கும் பொழுது அவன் தட்டுகிறவன் எவனோ அவனுக்கு திறக்கப்படும். அவன் சொல்றீங்களா? அல்லேலூயா. 2வது பார்க்கிறோம்,
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அவன் தேடுறதுனா என்ன சொல்லுங்களேன்? எதையாவது தொலைச்சிருந்தா அதுதான் என்ன பண்ணுவோம்? வச்சதை மறந்தா அதை போய் தேடுவோம். தெரியலன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? தேடி தெரியும். தேவை இருந்தா என்ன பண்ணுவோம்? போய் தேடுவோம். அல்லேலூயா. நமக்கு தேவையே இல்லை, தேவையே படலைன்னு சொன்னா நம்ம ஒரு பொருளை போய் தேடுவோமா? தேட மாட்டோம். ஒரு பொருள் தேவைப்படும் பொழுது தான் என்ன பண்ணுவோம்? அது எங்க வச்சோம், அது இங்கே தானே வச்சோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? தேடுவோம். சிலதை தொலைச்சிட்டு என்ன பண்ணுவோம்? தேடுகிறதா இருப்போம். அதாவது ஆண்டவர் ஜெபத்தை அவன் தேடுகிறதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு பொருளை காணோம்னா எப்படி தேடுவோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பொருள் நமக்கு தேவைன்னா எப்படி தேடுவோம்? அதுபோல ஜெபத்திலே நம்ம ஆண்டவரை நோக்கி தேடுகிறவர்களா, ஆண்டவரை பார்க்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபத்தில் அப்படி நாம தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு ஆண்டவர் 3 உண்மையை சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 உண்மைகளை சொல்றாரு. முதல்ல என்ன உண்மை? காணாமல் போன ஆடு. ஓகே. ரெண்டாவது காணாமல் போன வெள்ளி காசு. மூன்றாவது தொலைந்து போன காணாமல் போன இளையகுமாரன். 3 ஊமைகள் குறித்து சொல்றாரு. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த ஊமைகள் எங்க இருக்குது? லூக்கா 15ஆம் அதிகாரம்னு காணு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஊமைகளே நல்லா நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். இதுல நம்ம முதல் ஊமை, 2வது ஊமை, கடைசி ஊமை பார்க்கல. இந்த நடுவுல 8வது வசனத்துல வருகிறதான அந்த ஊமையை தான் நம்ம இந்த சிந்திக்கிறோம். 8வது வசனம் ஆச்சுங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? அதுபோல இதுதான் ஊமை. நம்ம 8வது வசனத்துல வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீ என்ன பண்றா? 10 வெள்ளி காசு உடையவளா இருந்து வச்சிருக்கிறா. அதுல ஒண்ணு என்ன பண்ணுது? காணாம போயிடுச்சு. அப்ப காணாம போனா என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. இந்த ஸ்திரீ என்ன பண்றா? உடனே விளக்கு கொளுத்தி தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கி அந்த காசை வந்து என்ன பண்றா? எங்க விழுந்துச்சுன்னு சொல்லி ஜாக்கிரதையா அவன் நல்ல தேடுகிறா. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாவா? ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோன்னு கேள்வியா இருக்கு. பதில் சொல்லுங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளா? சொல்லுங்க. தேடுவா. கரெக்டா பதில் சொல்றீங்க. இப்ப நம்ம திருப்பி கேட்போம், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம தேடுறோமா? எங்க தேடுறோம்? 10ல் 1 தானே தொலைஞ்சிருச்சு, 9 இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல 1 தானே போச்சு அப்படின்னு சொல்லி சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? கொஞ்ச நேரம் தேடுறோம். ஜாக்கிரதையா தேடுறது இல்ல, கடமைக்கு தேடிட்டு அதான் 9 இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைவடைஞ்சிடறோம். ஆமென். அல்லேலூயா. 2 காசு தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோம். தேடுறோம், கிடைக்காத பட்சத்துல அதான் மீதி 8 இருக்கு அப்படின்னு சொல்லி 2 தானே போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்லாம ரொம்ப நிர்விசாரமா தேடுகிறதை நிறுத்தி விடுகிறோம். உண்மைதானா? எல்லா நேரத்திலையும் நம்ம விளக்கு கொளுத்தி பெருக்கி தேடிட்டே இருக்கிறது இல்லை. சில காரியங்களை திருப்தி அடைஞ்சிடும். இருக்கிறதுல என்ன பண்ணிடுறோம்? திருப்தி அடைஞ்சிடும். அதான் 8 இருக்குதே, 5 தானே தொலைஞ்சிச்சு, இன்னும் 5 இருக்குதே நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? தொலைந்த 5 தேடாமல் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேடுங்கள். எதை தொலைச்சோமோ அவன் எது நமக்கு தேவையோ தேடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? விளக்கு கொளுத்துறாங்க. எதுக்கு விளக்கு? எப்ப விளக்கு கொளுத்துவாங்க? இருட்டான பிறகு. இருட்டில் தான், இரவுல தான் நமக்கு என்ன பண்ணாது? கண்ணு வெளிச்சம் இல்லாதனால இருட்டா இருக்கும். ஸோ அந்த காலத்துல விளக்கு தான். வீட்டில் சாயந்தரத்துலனா சீனாவுக்கு ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருவாங்க. அந்த வெளிச்சத்துல தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்துலையுமே ஒரு இரவு நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடக்குது. உடனே விளக்கு கொளுத்தி அந்த போன இன்சிடென்ட் எப்படிதான்? பாதி ராத்திரியில தேடுறாங்க. அப்ப
போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பதில் கிடைக்குது. இங்கேயுமே அப்படிதான், விளக்கு கொளுத்தினா ஒரு இரவு நேரத்துல தான் கேட்டதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதை விளக்கு கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் பெருக்கி ரொம்ப ஜாக்கிரதையா அவன் தேடுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிந்திப்போம், அவன் நம்ம என்னைக்கா தொலைச்சதை, நமக்கு தேவையானதை எவ்வளவு நேரம் தேடுறோம், எவ்வளவு அதிகமா தேடுறோம். இந்த இடத்துல ஹல்லேலூயா நம்ம வாசிக்க முடியும். விசுவாசம் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தேட முடியும். என்ன விசுவாசம்? கிடைக்கும். தேடுனா கிடைக்கும், தொடர்ந்து தேடுனா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா அது இங்கதான் விழுந்துச்சு, இங்கதான் வச்சேன், அல்லது இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் அது தேடுவதற்கு உற்சாகத்தை கொடுக்கும். இல்லையா? எங்க வச்சோடனே தெரியலன்னு சொன்னா, எங்க விட்டோடனே தெரியலன்னு சொன்னா தேடுவோமா? காணா போயிடுச்சு, விட்டுட்டோம், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் தொலைத்த இடத்தை தெரிந்திருப்போம்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு என்ன தேவை என்பது தெரிந்திருக்கோம் என்று சொன்னால் அது அந்த இடத்துல போய் தான் தேடும். இல்லையா? சமைக்க வேண்டிய மளிகை தான் மசாலாவை போயிட்டு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு அந்த மெக்கானிக்கல் பொருள்லாம் வச்சிருக்கிற இடத்துல ஸ்டோரேஜ் ரூம்ல போய் தேடுவோமா? அதை எங்க தான் தேடுவோம்? கிச்சன் ரேக்ல தான், இங்கே தான் இதை வச்சேன். சில நேரத்துல பணத்தை எங்கேயாவது வச்சுட்டு மறைச்சிக்கிறேன்னு வச்சுட்டு அப்புறம் மறந்துட்டு வேற எங்கேயா தேடிட்டு இருப்போம். அப்படிதான் தேடிருக்கீங்களா? ஓகே. அப்ப எங்க தொலைச்சோமோ அதில் என்ன நமக்கு தேவையோ அதை தொடர்ந்து சொல்லலாம். அவன் பரவாயில்லன்னு விட்டுறக்கூடாது. அவன் அந்த அம்மாவுக்கு தொலைஞ்சது என்னதான்? ஒரே ஒரு வெள்ளி காசு தான். நம்ம விடவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? விளக்க கொளுத்தி வெளிச்சத்தை உண்டு பண்ணி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மிகுந்த பிரயாசத்தோடு தேடுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அற்புதம். அந்த இடத்துல விசுவாசத்தினால தேடும் பொழுது அற்புதம் நடக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம இன்னொரு பகுதியை கூட இதை ஒட்டி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஆதியாகமத்துல 32ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாக்கோபை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை வருது. அங்க என்ன நடக்குது? ஏசா அவனுக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அவனுக்கு வெகுமதிகள் எல்லாம், பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் கொடுத்து அனுப்புனாலும் அவனுக்கு என்ன ஆகல, மனசு கேட்கல, ஒத்துக்கல. அண்ணன் என்ன செய்வான்னு தெரியல, அண்ணன் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிப்பான்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்றான், அங்கேயே ராத்து அங்கேயும் வசந்த வாசிங்க 32 பிற்பகுதியில் அது போகிறோம். கீழே வரும், சரி கீழே வரும் வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளையே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக. இல்ல அந்த வசனம் வேணாம். 21 வந்துருக்கு. 21 வெகுமதியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனும் அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி 21 அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பின்னே தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுங்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அவன் இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப வெகுமானங்களை அனுப்பிட்டாரு. இங்கே என்ன பண்றாரு? அங்கே இருக்கிறாரு. இரவும் என்ன பண்ணிட்டாரு? தங்கிறாரு. அவன் தலைவர். ஆனால் ராத்திரியில எழுந்திருச்சு என்ன பண்றாரு? குடும்பத்தெல்லாம்
அல்லது எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு அவர் மாத்திரம் தங்கி தனித்திருக்கிற விதியை தனித்திருந்து அவன் விடிய காலம் வரைக்கும் அவன் 24வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, 31வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை விடியும் அளவும் அவனுடைய போராடும். அல்லேலூயா. அது 31வது வசனம் சொல்லுது, சூரியன் உதயமாயிற்று போக விட ராத்திரியில எழுப்பி விடிய காலம் வரைக்கும், சூரியன் விடிய வரைக்கும் அதிகாலை நேரத்துல ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணிருக்கான்? ஆண்டவர் விடாம தேடி கொண்டிருக்கான், விடாம பிடிச்சிட்டு இருந்திருக்கான், போராடி கொண்டிருந்திருக்கான். அதான் வசனம் சொல்றது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட கடவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு மனதோடு தேடுவீர்களானால் தேடுகையில் கண்டுகொள்வீர்கள். எப்ப ரொம்ப ரைட் டைம் ப்ரேயர் பண்றதுக்கு சொல்லுங்க? அதிகாலை நேரம் தான். ஏன்னா அப்பதான் என்ன வராது? ஃபோன் வராது. இல்லைன்னா எப்போ உட்கார்ந்தாலும் இந்த ஒரு ஃபோன் என்ன பண்ணிடும், வந்து பாதியில நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அதிகாலை நேரத்தில் ஒருத்தரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, ஒரு குட் மார்னிங் வராது, ஒரு ஹாயும் வராது, இல்லைன்னா இடையில ஏதாவது வந்துட்டே இருக்கும்ல மெசேஜ் எல்லாம். ஆனால் அதிகாலை நேரத்தில் எல்லாம் தூங்குற நேரம் தான் ஆண்டவரோடு பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து அதுதான் செய்தார். அதிகாலையில இருந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி முடிக்கிறார். நம்ம எதுக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்திருப்போம் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. ஊருக்கு போறதுக்கு, அப்புறம் சொல்லுங்க, நீங்க எந்திரிச்சதை சொல்லுங்க, உங்க அனுபவத்துல சொல்லுங்க. காலையில ட்ரெயின்னா அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சிருப்போம், அப்படிதானே? சொல்லுங்க. வேற ஏதோ ஃபங்க்ஷன்னா எந்திரிப்போம். எங்க வீட்டில் பாயசம் கிண்டுறதுக்காக 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாயசம் கிண்டின அனுபவம் உண்டு. ஈஸ்டர் சர்வீஸ்க்கு பாயசம் கொடுக்குறாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு பாயசம் கிண்டுறதுக்கு 3 மணிக்கு அதிகாலையில் எந்திரிச்சது வேற. படிக்கிறதுக்கு அதிகாலையில் எந்திரிச்சிருக்கோம். அப்புறம் வேற எதுக்கலாம்? வேற எதுக்கலாம்? அதுக்கு வரும், கடைசி அதுக்கு வரும். வேற எதுக்கலாம்? இல்ல நம்ம அவங்கள விட்டுருவோம், ஸ்பிரிச்சுவல் எதுக்கு விட்டுருவோம். வேற எதுக்கெல்லாம் அதிகாலை எந்திரிச்சிருக்கோம்? ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு, ஊருக்கு போறதுக்கு, வேற படிக்கிறதுக்கு, பாயசம்ன்றதுக்கு. நான் சொன்னேன், வேற ஏதாவது சொல்லுங்க சீக்கிரம். இன்னைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு, ஏதாவது வேலைக்காக என்ன பண்றோம்? எந்திரிக்கிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை என்ன பண்றீங்க? வேலைக்காக எந்திரிக்கிறோம், படிப்புக்காக எந்திரிக்கிறோம், கடை திறக்கிறதுக்கு எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிறோமா? அங்கிள் 5 மணி ஜபத்துக்கு வந்துருவாரு. அவர் சொல்றது கடை திறக்கிறதுக்கு எந்திரிக்கிறாங்க. அல்லேலூயா. படிக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க படிக்கிறதுக்கு எந்திரிக்கிறீங்க. நம்ம அதை சொல்லணும்னு நினைச்சுக்கோம். இன்னைக்குள்ள பிள்ளைங்க எங்க காலையில எழுந்து படிக்கிறாங்க? நைட்டு கொட்டை முடிச்சு படுத்துட்டு காலையில நல்லா தூங்கிட்டு படித்ததெல்லாம் மறந்துடுது. காலையில எந்திரிச்சு படிக்கும்போது கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ பல காரணங்களுக்காக எந்திரிக்கிறோம். ஆனால் செபிப்பதற்கு நம்ம எந்திரிக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிற சமயம் அதுதான். காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாலையில கர்த்தரை போய் தேடுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது. யாக்கோபு பாத்துங்க, பாதி ராத்திரியில் எந்திரிச்சு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் நவுத்தி வச்சுட்டு போய் போராடி, அவன் விடிகிற வரைக்கும் போராடி என்ன பண்றான்? தேவனிடத்துல அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அப்ப கேட்டு போனவனும் பாதி ராத்திரின்னு பார்க்கல, அப்படி போய் கதவை தட்டி அவன் அல்லேலூயா எனக்கு வேணும்னு கேட்டு அவன் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். இரவு ஆயிடுச்சு, காலைல விடுதோட தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ என்ன பண்ணல? தள்ளி போடல, கேட்காம விடல, விளக்கு கொளுத்தி என்ன பண்றான்? போராடி தேடுறான். அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியா சொல்கிறது, அசதியா இராமல். இந்த ஸ்திரீ அவதான் பண்ணா, அசதியா காலையில தேடிக்கலாம், பொறுமையா தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடல. அப்படி நம்ம விடுவோம்னு சொன்னா பிசாசு மறக்கடிக்க பண்ணுவான். எங்க தொலைச்சோன்றது மறந்துடுவோம், என்னத்தை தொலைச்சோன்றது மறந்துடுவோம். சிலதெல்லாம் என்ன தேடுறோன்னே தெரியாம தேடிட்டு இருந்திருக்கீங்களா? அப்படிலாம் தேட ஆரம்பிச்சிருப்போம், என்ன தேடுறோன்றதே மறந்து தேடிக்கிட்டே இருப்போம். கடைசியில எதுக்கு தேடணுன்றதே மறந்துடும். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த 12ஆம் அதிகாரத்துல ரோமர்ல பவுல் சொல்றாரு, அசதியா இராமல். அதெல்லாம் இருக்கட்டும், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள்.
அடுத்து கீழே இன்னொரு வசனத்துல சொல்லுது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ராத்திரி நேரத்துல, தொந்தரவு இல்லாத நேரத்துல, அதிகாலை நேரத்துல அல்லேலூயா நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அப்படி நாம் தேடும் பொழுது ஆமென், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிறவனுக்கு என்ன வாசிக்கணும் அந்த இடத்துல? தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம தேடுகிறோமா? அதுதான். ஆமென். அநேக நேரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இருக்கிறதுல சந்தோஷம் அடைஞ்சிடறோம், இருக்கிறதுல நிறைவடைஞ்சிடறோம். ஆனால் தொலைச்சதை, இழந்ததை, தேவையானதை ஆமென் இன்னும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடத்தில் போய் தேடுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவன் தேடுகிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆமென். விசுவாசம் இருந்தால் தான் தேட முடியும். கிடைக்கும், எனக்கு வரும், எனக்கு உண்டாகும், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற விசுவாசம் இருந்தால் தான் தொடர்ந்து தேடுறதுக்கு அது உதவி செய்யும். அல்லேலூயா. முதலாவது பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. வருந்தி என்ன பண்ண வேண்டுமா? தட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஆமென் திறக்கப்படும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக விசுவாசத்தோடு தேடணும். தேடும் பொழுது என்ன பண்ணுவோம்? கண்டடைவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கணும் அப்படின்ற. முதல்ல தட்டணும், ரெண்டாவது தேடணும், மூணாவது கேட்கணும். நான் ஆக்சுவலாக ரிவர்ஸில் போகிறேன். அது எப்படி போனாலும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. மூன்றுமே ஜபம் தான். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்கறதே இல்லை, கேட்கறதே மறந்துடுறோம், கேட்கறதே விட்டுறோம். ஆண்டவர் எதை நோக்கி கூப்பிடு, ஆமென், நல்ல நாமத்தினாலே கேளு அப்படின்ட்டு தான் ஆண்டவர் சொல்லுங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்கறத விட்டுறோம். ஜபத்தில் போயிட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டவரத்துல கேட்கறதே கிடையாது. சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிலர் என்ன பண்ணுறதே கிடையாது. என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கேட்கறத நம்ம விட்டுட்டோம். ஆண்டவர் சொல்லுவோம், கேட்கிறவங்க பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம் தான். எல்லாத்தையும் சொல்லி கன்க்ளூட் பண்ண நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தீரு சீதோன் எல்லைகளுக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? தீரு சீதோன் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த ஊர் எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேப்பை பார்க்காம பைபிள் இருக்கிற ஏரியாஸை ஸ்கூலில் வேர்ல்டு மேப்பை எழுதி வைக்கிறீங்க, வரைஞ்சி வைக்கிறீங்க, இந்தியா மேப்பில் எழுதுறீங்க எங்கெங்கே இருக்குன்னு. அல்லேலூயா. இந்த பைபிளில் இருக்க மேப்பையும் படிங்க, அப்பப்போ பாருங்க எந்த ஊர் எங்கே இருக்குது, ஆண்டவர் எந்த ஊரில் இருந்தார், இந்த ஊர்னா இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கரெக்டி பாருங்க. உங்களுக்கு தெரியலைன்னா இந்த ஊர் எங்கே இருக்குது? பாலஸ்தீனா இருக்குது, புதிய ஏற்பாடு காலத்தில் எருசலேம் இருக்குது. நான் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அப்போ தான் இவர் இங்கேருந்து இங்கே போனாரா, இவ்வளோ தூரம் போனாரா அப்படின்றதே நம்மளால் படிக்கும் பொழுதே அதை பண்ண முடியும், கற்பனை செய்தே பார்க்க முடியும். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க, சொல்லி பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. மெடிடேரியன் சி, அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொன்னா, யோனா எங்க போனாரு? நினிவேக்கா போனார் தான். கிளம்பிட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, தர்ஷீஸுக்கு நோக்கி ஓடுறப்ப எந்த போர்ட்டுக்கு போய் ஏற போனாரு? யோப்பா பட்டணத்துக்கு போனார். அது எருசலேம்ல இருந்து எம்மாவூரை தாண்டி போனா யோப்பா வந்துடும், கடற்கரை வந்துடும். அதுல இருந்து நேரம் மேல, ரொம்ப மேல இருக்குது தீரும். அதுல இருந்து 35 கிலோமீட்டர் தான் சீதம். ஸோ டுவர்ட்ஸ் நார்த் பக்கமா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியமா என்ன பண்றாரு? தீரு சீதோன் எல்லைகளுக்கு போறாரு. அங்க போகும்பொழுது அதுல அநேகர் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவரிடத்துல வராங்க. ஆனா அவரும் அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாம் தேடி வராங்க. அதுல ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? இயேசுவின் இடத்துல வந்து அந்த 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ பேனிக்காயா தேசத்தலாகிய கிரேக்கு ஸ்திரியாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவரை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார்.
ஒருவன் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலியின் ஓகே, அதுதான் அங்க நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே என் மகன் என்ன பண்றா, பிசாசு பிடிச்சு ரொம்ப அவஸ்தைப்படுறா, நீங்க வந்து என்ன பண்ணணும், அவளுக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த பேசேஜ் நமக்கு இந்த பகுதி கொஞ்சம் கூட நல்லாவே அதை படிச்சாதான் நமக்கு புரியும். ஆண்டவருடைய பர்பஸ் எதுக்காக வந்தாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பதில் சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்த நோக்கமே எதுக்கு தான், தம்முடைய இதுல வந்தார், தம்முடைய ஜனத்துல வந்தாரு, தம்முடையவர்கள் என்ன பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் யூதர்கள் வழியா, ஆபிரகாம் வழியா தான் ரட்சிப்பு, ஆபிரகாம் வழியா தான் என்னது ஆசீர்வாதம், உனக்குள் என்ன பண்ணப்படும், சந்ததிகள், ஆமென், ராஜ்யங்கள் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஸோ த்ரூ ஆபிரகாம் ஒன்லி ஆசீர்வாதம் ரட்சிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே யூதர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, சந்திக்க வந்தாரு, அவங்கள ரட்சித்து அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு, மத்திய 28 நீங்க உலகம் எங்கும் போங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு போதித்ததை அவங்களுக்கு போதிங்க. ஆனா ஆண்டவர் வந்த பர்பஸ் எல்லா ஜனத்துக்கும், அவர் எல்லா ஊருக்கும் போகணும்னு அவர் விரும்பல, யூதர்கள் மத்தியில் மட்டுமே என்ன பண்ணாரு, ஊழியம் செய்கிறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அவன் மத்தேயுல பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 2 பேரை அனுப்புறப்ப சொல்லி அனுப்புவாரு, நீங்க என்ன பண்ணுங்க, மற்ற இடங்களுக்கு போயிடாதீங்க, எக்காரணத்தை கொண்டும். நீங்க 11ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாருங்க. சரி, 10ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பன்னிரவரை இயேசு அனுப்புகையில் அவர் கட்டளையிட்டு சொன்னது என்னன்னா, புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டரிடத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, போங்கன்னு சொல்லி சீஷர்கள் அனுப்புறாரு. எப்ப இதெல்லாம் ஊழியத்தின் ஆரம்பத்துல, ஆமென், இவங்களுக்கு மட்டும் நீங்க போங்க, அதெல்லாம் நான் அப்புறமா உங்களை நான் சந்திப்பேன், உங்களை கொண்டு உங்களை சந்திப்பேன், இப்போதைக்கு இவங்க தான் நீங்க போகணும்னு சொல்லி அப்படிதான் ஆண்டவர் என்ன, அதுக்குதான் ஆண்டவர் வந்தாரு, சீஷர்களையும் அப்படிதான் அனுப்புறாரு. ஆனா இந்த ஸ்திரீயோ எப்படிப்பட்ட ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவ வந்து கேட்கிறா. இன்னும் கூட பார்க்கும்போது ஏரோது பலமுறை இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்ல, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. இன்னைக்கெல்லாம் ஒரு அமைச்சர் நம்மளை பார்க்கணும்னு சொன்னாருன்னா, அவரு நம்மளை பார்க்கணுன்றாருன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஆனால் ஏரோது அநேக முறை இயேசுவை பார்க்க விரும்பினப்படும், இயேசு போகவே இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சீரியா நாட்டுல இருந்தெல்லாம் வியாதிப்பட்ட ஒரு அரசனுடைய மகன் சுகமீனமா இருக்கிறான்னு கூப்பிட்டு அனுப்புறாங்க, அப்பயும் இயேசு என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. ஏன்னா அவர் வந்தது அவன் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனத்துக்காக, அவங்கள ரட்சிப்பதற்காக, அவங்க மூலியமா எல்லாத்துக்கும் ரட்சிப்பு அடைவதற்காக. அப்ப என்ன பண்றாரு, நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் இவங்க கேட்டவொடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லம்மா, முதல்ல பிள்ளைகள் திருப்தி அடைய வேண்டும், அப்புறம் தான் என்னது சொல்லுங்க, நாய்க்குட்டிக்கு அப்புறம் தான். நம்ம வீட்டிலே யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட்ட மீதி தான் என்ன பண்ணுவோம், வெளியில போய் கொட்டுவோம், நாய்க்கு போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், அப்படிதானா? சில நேரத்தில் அதுக்குன்னு தனியாக செய்வோம், அதை விட்டுருங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டதை அதில் மீதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதில் கீழே விழுந்தது என்ன பண்ணுவோம், அதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, பிள்ளைகள் முதல்ல திருப்தி அடையட்டும், அப்புறம் நாய்க்குட்டிக்குன்னு சொல்றாரு. அவன் யூதர்கள் பொதுவாகவே புறஜாதியர்களை நாயோட கம்பேர் பண்ணுவாங்க. நாயை எப்படி நம்ம பார்ப்போம்ல, அது ஒரு அருவருப்பா, அதை வந்து ஒரு அப்படின்ற மாதிரி தான் நாயை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணம் வரும்ல, அந்த மாதிரி தான் யூதர்கள் புறஜாதிகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து விக்கிரக ஆராதனை செய்யறவங்க, விருத்த சேதனை இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆகவே தான் இயேசுவும் அந்த சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிறகு நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்றத வாசிங்களேன். மெய்தான் அவன் என்ன பண்றா, ஒத்துக்கிறான். ஆமா ஆண்டவரே, நாங்க அப்படிதான், நீங்க சொல்றபடி நாங்க அப்படிதான், நம்மளாம் தான் ஒத்துக்குவோமா, எங்களை எப்படி நீ எப்படி சொல்லலாம், என்னை எப்படி நீங்க எப்படி சொல்லலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பேசியிருப்பானா அந்த அம்மா. ஆமா அப்படிதான், சரி நாங்க அதுதான்,
ஆனாலும் வாசிங்க, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்போது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீ சொல்றது சரிதான், ஆனா மேஜைக்கு கீழே இருந்து விழுகிற துணிக்கையில நாய்க்குட்டி கொண்டு வந்து தீக்குமே அப்படின்னு சொல்லும்போது, அது என்னன்னா, ஒரு எஜமான் இருக்கிறனா அந்த வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க சிலர்லாம் வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க. ஸோ அந்த நாய் என்ன பண்ணாது, போயிட்டு அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் வேறு எதுவும் எடுக்காது. ஆனால் டேபிள்லேருந்து கீழே விழுகிறது என்ன பண்ணும், எடுத்து சாப்பிடும். பூனை வளர்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அது வந்து அந்த சிந்ததெல்லாம் அது வந்து என்ன பண்ணும், எடுத்து சாப்பிடும். அப்படியாக சிந்தனத்தையாவது எடுத்து சாப்பிடுமே, அது மாதிரியாவது எனக்கு ஒரு கண்களில் கிருபை கிடைக்காதான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அவன் கடலில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நீ சொன்னது நிமித்தம், அல்லேலூயா, அதான் 29 ரொம்ப முக்கியம். நீ சொன்னது நிமித்தம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவன் நாளிலே பிசாசு மகளை விட்டு நீங்கிருச்சுட்டார். இவர் போகவே இல்லை, அங்கே போய் கையெல்லாம் வைக்கல. அந்த விசுவாசம், அந்த சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்தே அந்த காரியத்தை சொல்லுவாங்க. இதை மட்டும் சொல்லி முடிக்கிற மத்தையில அவன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதே பகுதி மத்தையில சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நாங்கள் இருக்காது, அவன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீ விரும்பினது நிமித்தம், ஹல்லேலூயா, நீ விரும்பினதுபடி உனக்கு கடவுள்ன்றார். அந்த அம்மா என்ன விரும்பிச்சு, என் பிசாசு என் மகளை விட்டு நீங்கணும் அப்படின்றத அந்த அம்மா விரும்பினாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பின உன் விருப்பத்தின்படி உனக்கு உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஹல்லேலூயா. அப்ப அவன் ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவரிடத்துல தொடர்ந்து அவன் விரும்பி என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்கிற எவனும் என்ன பண்ணுவானா, ஆண்டவருடைய நாம்ஸ் படி யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரேலுக்கு மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல ஹல்லேலூயா, அவன் விரும்பி கேட்டதை பார்த்துட்டு, சரிதான் ஆண்டவர், ஆனால் இது கிடைக்குமே, நாய்க்குட்டி இப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்ட அந்த விதத்தை பார்த்து, அவருடைய விருப்பத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அதில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்ற வசனத்தின் அடிப்படையில் அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எதை விரும்புறோம், இன்னைக்கு சுகத்தை விரும்புறோமா, விடுதலை விரும்புறோமா, ரட்சிப்பை விரும்புறோமா, ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்புறோமா, விரும்பி ஜபத்துல கேட்போம்னு சொன்னான். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருந்தி தட்டுகிற பொழுது திறக்கப்படும். இரண்டாவது, விசுவாசித்து தேடும் பொழுது கண்டடைவோம். மூன்றாவது, விரும்பி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய 3 V's, 3 V பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விரும்பி, ஹல்லேலூயா, விசுவாசித்து, அப்புறம் வருந்தி. ஹல்லேலூயா. அவன் நம்ம செவி இப்படி நம்ம கேட்டு தேடி தட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்படும், நம்முடைய வாழ்க்கையில கண்டடைவோம். அவன் நம்முடைய வாழ்க்கையில அவன் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற நம்மங்கள் படிக்கலாம், கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே வார்த்தைக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவது எப்படி என்று சீஷர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, கேளுங்கள், அவன் அப்பொழுது அவன் ஹல்லேலூயா அவன் பெற்றுக்கொள்வீர்கள். அவன் ஹல்லேலூயா, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லிட்டு தான் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற அவன் ஹல்லேலூயா, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, ஜப வாழ்க்கையில ஜபத்துல அவன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனோடு உறவாடுகிறவர்களாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கான சரியான நேரம், அநேக நேரம் பாதி ராத்திரி, விடிய காலை தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் எடுத்துட்டு ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அசதியாயிராமல் ஆமென், ஹல்லேலூயா, பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, தேடி கண்டடையணும். அவன் எப்படியாவது எனக்கு கதவு திறக்கணும்னு சொன்னான். அசதியாம இராமல் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, தட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென், ஹல்லேலூயா, நான் தேட போறேன், ஆமென், நான் தொலைச்சதை தேடுவேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமாதானத்தை தொலைத்திருக்கலாம், சந்தோஷத்தை தொலைத்திருக்கலாம், ஆமென், நன்மைகளை தொலைத்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை தொலைத்திருக்கலாம். நான் அதை தேட போறேன். எங்க தொலைச்சோமோ
அங்கதான் போய் தேடணும் ஒழிச்சு அவன் வேற இடத்துல தேடக்கூடாது. அநேக நேரத்துல என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல சமாதானத்தை தொலைச்சிட்டு அவன் கொஞ்ச நேரம் வெளியில போய் பிளஸ் சமாதானமா உட்கார்ந்துட்டு வரேன்னு போயிட்டு வருவாங்க. அங்க போய் தேடுக்கிறதால அது அந்த சமாதான நேரத்துல திரும்பி குடும்பத்துக்குள்ளதான் வந்தாகணும். அப்ப தொலைச்ச இடத்துலதான் அந்த சமாதானத்தை நம்ம தேடி திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் குடும்பத்துல சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அல்லேலூயா வெளியில கொஞ்ச நேரம் போய் சந்தோஷமா இருந்துட்டு வர்றது அல்ல. அவன் அல்லேலூயா எங்க தொலைச்சோமோ அதை தேடி அதை திருப்பி கொள்கிறவர்களாக பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அவன் விரும்புறீங்க? அவன் எத்தனை பேர் வருந்தி தட்ட போறீங்க? அவன் அல்லேலூயா எத்தனை பேர் அல்லேலூயா விசுவாசித்து தேட போறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் தேடுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜாக்கிரதையா தேடுவேன். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கண்ணடையில வரைக்கும் தேடுவேன். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், திறக்கிற வரைக்கும் நான் கட்ட போறேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா கர்த்தரை பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு திறக்கிற வரைக்கும் நான் தட்ட போறேன். ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் எனக்கு பதில் செய்யற வரைக்கும் நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன். யாக்கோபை போல பின்னுமான் போராடி ஆண்டவரிடத்துல போராடி கேட்டுக்கொண்டான், விடியற வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆமென் அல்லேலூயா ஆண்டவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கால வேளையில அல்லேலூயா ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்கள் சொல்ற நாங்க எங்களுடைய ஜப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும், எங்க ஜப வாழ்க்கையில ஒரு மருத்துவம் வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், விருப்பம் உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக ஆமென் அல்லேலூயா வருந்தி கேட்கிறவர்களாக எங்களுக்கு மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். ஆமென், சகல கனமும் துதியும் மாத்திரை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் ஆமென் அல்லேலூயா நம் ஒவ்வொருவரோடும் கூட அப்படி வருகை பரியந்தமும் இருப்பதாக.